பீகார் தேர்தல் குறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்புவிடம் நமது செய்தியாளர் சாரதன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வெற்றியின் மூலமாக மக்கள் என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க? எங்களுக்கு செகுலரிசம் வேணும், ப்ளூரலிசம் வேணும், டைவர்சிட்டி வேணும், சகிப்புத்தன்மை வேணும். எங்களுக்கு போய் பித்தலாட்டம், ஜாதி மதம் பேஸ்ல பாலிடிக்ஸ் வேண்டாம். இதுதான் மக்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் பீகார்ல பிஜேபி இந்த அளவுக்கு ஒரு தோல்வி பார்த்திருக்காங்க. வெறும் 18 மாசத்துல பிஜேபி மேல ஒரு அதிருப்தி அலை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இட்ஸ் தேர் ஃபார் பீப்புள் டு see. கண் முன்னாடி இருக்கு. இந்த அளவுக்கு அதுவும் அந்த எந்த பேசிஸ்ல அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா நம்ம கண் முன்னாடி இருக்கு. அதுவும் ரேஷியோ, வின்னிங் அண்ட் லூசிங் ரேஷியோ பார்த்தாலே தெரிய வரும் உங்களுக்கு. எப்படி மகாகட்பந்தன் ஒரு 70% ஓட்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க, இவங்களுக்கு 30% ஓட்ஸ் தான் வந்திருக்கு. சோ இதுலயே பெரிய மோடி அவர்கள் அங்க போயிட்டு 35 பிரச்சாரம் பண்ணிருக்காரு, அமித்ஷா போயிருக்காரு, எத்தனையோ கோடி செலவு பண்ணிருக்காங்க. ஈசி எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு போஸ்டர்ஸ் அடிக்க கூடாது சொல்லியும் அதை மீறி ரொம்ப கேவலமான முறையில, ரொம்ப கண்டிக்கிற முறையில அவங்க பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அவங்களுக்கு இருந்தது. இது எல்லாம் அவங்க மக்கள் பார்த்துட்டு மனசு மாறிடும் நினைச்சாங்க. பட் அவங்களுக்கு எதிர்த்தாக இது நடந்திருக்கு. இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் இஸ் வெரி கிளியர் தட் மோடி அலை நம்ம வெறும் வாயால அவங்களும் தான் நம்பிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. எங்களுக்கு நாடு முன்னேறணும். எனக்கு ஜாதி மதம் பேசிஸ்ல எங்களுக்கு என் தட்டுல என்ன இருக்கணும், என்ன உடையணும் அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம். நீ மக்களுக்கு நல்லது செய். அது உன்னால முடியல. அதுக்கான இந்த பாடம்.